நீங்க சொல்ற கருத்து அந்த முக்குளத்தோர் வாக்குகளை இப்பொழுது நயினார் நாகேந்திரனை இந்த பாஜக தலைவராக கொண்டு வந்த பின்னர் இழுத்துக்கலாங்கிறது அது ஒரு வியூகம். இன்னொரு வியூகம், பாரத ரத்னா அறிவித்து விட்டால், முத்துராமலிங்க தேவருக்கு டிசம்பரில் அதை அறிவித்து விட்டால், அது பிரதமரே ராமநாதபுரத்தில் வந்து அறிவிக்கப் போவதாக கூறுகிறார்கள். அவ்வாறு அறிவித்து விட்டால் இந்த வாக்குகள், அதாவது ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அமமுகவிற்கும் உள்ள வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் திரும்பிவிடும், அந்த இழப்பை ஈடு செய்து விடலாம் என்ற தேர்தல் கணக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிடம் இருப்பதாகவும், அதற்கு இபிஎஸ் மூலமாக அவர்கள் அந்த திண்டுக்கல் பொதுக்கூட்டத்தில் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இப்போது நேரடியாக சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார், நேற்றும் வலியுறுத்தியிருக்கிறார். இழப்பை ஈடு செய்வதற்கு நயினார் நாகேந்திரனும் பாரத ரத்னா விருதும் போதுமா? அதான் என்னோட கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் திரு எடப்பாடி உள்ளிட்ட அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த ஆசைகள் கனவுகள் இருக்கலாம். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தளவில் அவர் ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி, பண்பட்ட அரசியல்வாதி. முக்குளத்தோர் மத்தியில் அவருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் முக்குளத்தூரின் முகமாக இருப்பவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி வி கே சசிகலா, திரு டிடிவி தினகரன் மட்டுமே தான். இதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்குளத்தூருக்கு எந்த வெறுப்பும் எதிர்ப்பும் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி மீதுதான் அந்த எதிர்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, இந்த முக்குளத்தூர் மட்டுமல்ல, தென் மாவட்டங்களிலே இவர் 2021 வன்னிய சமுதாயத்திற்கு 10.5%, மீதமுள்ள 106 சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் 106 சமுதாயத்திற்கு 9.5, வெறும் வன்னியர் படையாட்சி கவுண்டர் 4 பிரிவுக்கு 10.5 போட்ட உடனே முக்குளத்தோரை தாண்டியும் சிறிய சிறிய சமுதாயம் 104 சமுதாயத்தினர் எதிராக வந்துட்டாங்க. அதுதான் 2021 தென் மாவட்டம், மத்திய மாவட்டத்தில் மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. இதை தாண்டி திரு எடப்பாடியினுடைய அணுகுமுறை, அவருடைய கட்சியை கொண்டு செல்லுகிற பாங்கு சரியாக இல்லை, வேட்பாளர் தேர்வும் சரியாக இல்லை என்பதால் தான் நீங்க தலைநகர் சென்னை உட்பட சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இதை தாண்டி தஞ்சை மாவட்டம் 11 மாவட்டங்கள்ல பிரதிநிதித்துவமே இல்ல. இங்க ஒரே ஒரு பெண் எம்எல்ஏ தான் வட மாவட்டத்தில். இந்த நான் சொன்ன இந்த 4 மாவட்டங்கள்ல மரகதம் சந்திரசேகரன், மரகதம் குமரவேலு, ஒரே ஒரு பெண் எம்எல்ஏ தான் பிரதிநிதி. அப்ப இதெல்லாம் யாரால வந்தது இந்த தோல்வி? இவர்களாலயா? தென் மாவட்டங்கள்ல சேர்ந்த இவங்க தான் தோற்கடிச்சிட்டாங்கன்னா இந்த வட மாவட்டங்கள்ல இவரை யாரு தோற்கடிச்சது? இந்த பார்வை இருக்கு. நான் சொல்றேன், இப்படி எல்லாம் இருக்கிற ஆதரவு அலை இருந்தது மாதிரி சென்னையில கூட ஆர்கே நகர் இங்க உள்ளிட்ட பல தொகுதிகளில் அதிமுக வந்து போன முறை வந்து ராயபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் வந்து அதிமுக தோல்வி தழுவியதற்கு ஒரு கடந்த முறை ஒரு எதிர்ப்பு, ஒரு ஆதரவு அலை திமுகவுக்கு இருந்ததுனால வட மாவட்டங்களில் அதை ஸ்வீப் பண்ணான்னு சொல்றாங்க. 10.5 வட மாவட்டங்களே எதிரொலிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? நீங்க மேற்கு மண்டலம், கொங்கு பகுதிகளில் கூட இவர் பெரிய அளவுல 65 எம்எல்ஏக்களை பெற்று விட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த திரு எடப்பாடியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க பேசுறாங்க. அது உண்மை இல்ல. 2011 மீண்டும் 2016 ஆட்சி கட்சியாக அதிமுகவை செல்வி ஜெயலலிதா கொண்டு வருகிற பொழுது அந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள 51 தொகுதிகள் ஏற்கனவே வெற்றி பெற்றது. எப்போ? 2016. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மீதம் உள்ள 51 போக மிச்சம் 10-14 தொகுதி தான் திரு எடப்பாடியினுடைய அந்த தனித்த செல்வாக்கு பாரதிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த 10.5% கொடுத்ததனுடைய பலனாக அதை தான் நம்ம பார்க்க முடியுது. எனவே தென் மாவட்ட மக்களை ஏமாற்றி நாகேந்திரன் வந்து இவர் தான் முக்குளத்தோர் பிரதிநிதி, பெரியவர், மறைந்த தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்று போற்றி பாராட்டி வந்த பசுமன் திருமகனாருக்கு அந்த பெயர் சூட்டுதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ஒட்டுமொத்த வாக்குகளும் இங்க வந்துரும் அப்படிங்கிறது இல்ல. இந்த அரசியல் நிலைப்பாட்டை புரிந்தவர்கள் தான் தென் மாவட்ட மக்கள், தமிழக மக்கள். எனவே இவர்கள் எண்ணம் பலிக்காது. நான் குறிப்பிட்டது மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று விரும்பினால் இந்த அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்கான முன்முயற்சியை அவர்கள் நிச்சயம் எடுப்பார்கள்.
அப்படி எடுக்காத பட்சத்துல இது நிச்சயமா சரிவு ஏற்படும். ஓகே, திரு எடப்பாடி இன்னொரு கணக்கு போடுறார்.